வெல்கம் டு Arusuvai Azhini. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, 5 பூண்டு பல், 3 பச்சை மிளகா, இது மூணையும் நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர். இது போன்லெஸ் ஃபிஷ், 200 கிராம் போன்லெஸ். இதை நல்லா கொத்துக்கறி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 3 பிரெட் தேவைப்படும், பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, முட்டை தேவைப்படும். இது இல்லாமல் உப்பும் எண்ணெயும் தேவைப்படும். இப்போ ஃபிஷ் கட்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நிமிஷம் வதக்குங்க. பூண்டு பச்சை மிளகாய் 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. லைட்டா அது கலர் மாறும் போதே நான் அந்த ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் மஞ்சத்தூளும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை நம்ம நல்லா குக் பண்ணணும். ஒரு 7 நிமிஷம் இதை நான் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுறேன். இப்போ 7 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணியாச்சு. மீனும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 20 நிமிஷம் ஆற வைக்கணும். இப்போ அந்த 3 பிரெட்டையும் இது மாதிரி ஒரு ஜார்ல போட்டு பிரெட் கிரம்ஸ் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ மீன் ஆறிடுச்சு. இதுல நம்ம அரைச்சிருக்க பிரெட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் பிரெட்டும் முட்டையும் ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் கையில இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு அதை இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு 1/2 மணி நேரம் இதை ஃப்ரீசர்ல வைக்கணும். அப்போதான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது உடையாம இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியில ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது பத்தாது, அதனால இன்னொரு முட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை 30 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து இந்த எக்கு பீட் பண்ணி வச்சிருக்கிறதுல டிப் பண்ணுறேன். இது மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதை எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸில் வச்சு எல்லா சைடும் நல்லா கவர் பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பேட்டிஸையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறது இல்ல. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியா இருக்கு வெளியில இருக்க லேயர். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இது டீப் ஃப்ரை பண்ணாம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க டீப் ஃப்ரையும் பண்ணலாம்.
இப்போ ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. வெளியில் நல்லா ப்ரௌனாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.